கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம பார்க்க போகிறது என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின் லாட்டரி 774 ஒரு ட்ரா நம்பருக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம டுடே பார்க்க போகிறோம். அதாவது 065 நம்ம வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ள ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வின் லாட்டரி 774 ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வின் லாட்டரி பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் ரிசல்ட் ரிவியூவில் பார்த்துருவோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 0, பி போர்டு 6, சி போர்டு 5. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது 0 வந்து 2 நாள் ஆச்சு, 2 நாளாக கண்டினியூ வச்சுக்கிட்டே இருக்கான். இதில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4லேயே 465, ஏ போர்ட்லேயே 465 அப்படி தெளிவாக கொடுத்துருக்கோம். அதில் 0 வந்துருச்சுன்னா 3 டிஜிட்டே வின்னிங் தான். ஓகேங்களா? இங்கே வந்து 5 கொடுத்துருக்கோம் நம்ம கெஸ்ஸிங்கில், இங்கே வந்து 6 கொடுத்துருக்கோம். அப்படி மிஸ்மேட்சாக வந்திருக்கு. பட் யாரெல்லாம் என்னென்ன வின்னிங் எடுத்தீங்கன்றதை கன்ஃபார்மாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்மளோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு சோகமான நிகழ்வு தான். ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 065. ஓகேங்களா? நம்மளோட இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 063 இப்படி வந்துருக்குங்க. ஏன்னா முன்னணித்து தான் 555 அடிச்சிருக்கான். அதனால் மறுபடியும் 5க்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல் சேஃபில் அடிச்சிட்டான். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இப்படி அடிச்சிட்டான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஏ போர்டு அப்படி எல் சேஃபில் இப்படி அடிச்சிட்டான். இங்கே ஆரம்பிச்சு இங்கே சி போர்டில் முடிச்சிட்டான். அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தா மறுபடியும் அதே 5 மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. இந்த மந்த்லி ரிசல்ட்டை பார்த்தீங்கனாலே இந்த கிராஸ் தான் அடிச்சிருப்பான். 5 வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இப்படி உட்காந்துருக்கும். எனிவேஸ் டுடேவாது ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி எடுத்துருவாங்க. அடித்த நம்பரே நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். அதான் ஒரு பெரிய சிக்கலே. அது ஒன்று தான். நம்ம அதன்படியும் நம்ம நம்பர் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் எங்கிட்டாவது ஒரு இடத்துல பிசர் அடிக்குது. அது ஒன்று தான் ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ஒன்று தாங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஒரு ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு அதே 0 தான். மறுபடியும் 0 வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் எதுவுமே குழம்ப வேண்டிய அவசியமும் இருக்காது. ஓகேங்களா? அதனால் ஏ போர்டை பொறுத்தளவு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 9ங்க. ஃபஸ்ட்டு பவர் அண்ட் ஃப்ளிப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 9க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? 9 தான் இதில் ஏ போர்டில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 9 தான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 செகண்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர். தேர்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 2 தாங்க. அதாவது 972 இதில் வந்து ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் 9 தான். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் தென்படுதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6. பி போர்டு 6 வச்சு முடிச்சிருக்கான். ஓகேங்களா? பி போர்டு 6 வச்சு முடித்தனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 1, செகண்ட் ஒன் நம்பர் 4, தேர்டு ஒன் நம்பர் 7. இதில் வந்து 7 தான் இருக்கிறதுலேயே நாளைக்கு நாயகன்றது 7 தாங்க. இந்த 7 நம்ம மேட்ச் பண்ணி ஆல் போர்டோட மேட்ச் பண்ணி வந்துச்சுன்னா இது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஆல் போர்டில் மறக்காமல் ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? பி போர்டு 6 வின் லாட்டரி கெஸ்ஸிங்கில் பி போர்டு 6 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 1, 4, 7. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துட்டோம்னா சி போர்டு 5. ஓகேங்களா? சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்க ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. 5நாலே நமக்கு 8 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 8 அது இல்லாத பட்சத்தில் 3 இல்லாத பட்சத்தில் 1. ஓகேங்களா? 8, 3, 1 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். சி போர்டு இந்த 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8, 3, 1. இதில் உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் கன்ஃபார்மாக தென்படுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் நமக்கான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 901 ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 901. செகண்ட் நம்பர் 163. ஓகேங்களா? 163 738. ஓகேங்களா? தேர்ட் ஒன் நம்பர் 738. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 492. நாலாவது நம்பர் 492. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 419. ஓகேங்களா? இந்த 19 ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்துலையும் இந்த 19 வந்து கம்பேரிசனில் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 702. ஓகேங்களா? 702. இதை நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதாங்க. 3 டிஜிட் பாக்ஸில் வின்வின் லாட்டரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர், அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் வின்வின் லாட்டரி 065 வச்சு 17/6/2024 ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் 901, செகண்ட் ஒன் நம்பர் 163, தேர்ட் ஒன் நம்பர் 738, ஃபோர்த் ஒன் நம்பர் 492, ஃபிஃப்த் ஒன் நம்பர் 419, லாஸ்ட் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 702. இதில் உங்களுடைய கெஸ்ஸிங் நம்மளுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நம்பரை எடுத்து பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 3 டிஜிட் பாக்ஸ் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. வெறும் குறைஞ்சபட்சத்தில் கொடுக்குற ஒரு நம்பர் தான். யார் யாரெல்லாம் என்னென்ன அப்ளை பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசி. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்பர். ஏபி ஏசி பிசி ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 94. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 94 எப்படி இருக்குன்னா இந்த 065 அதுலேருந்து ஒரு செட்டும், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வின்வின் லாட்டரி 774 ட்ரா நம்பரை வச்சும், ட்ரா நம்பரை வச்சு இல்லை, வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதை வச்சு தான் 94 ஃபஸ்ட் ஒன் நம்பர். செகண்ட் ஒன் நம்பர் 69. ஓகேங்களா? 69. தேர்ட் ஒன் நம்பர் 98. ஓகேங்களா? 98. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 18. ஃபோர்த் ஒன் நம்பர் 18. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 87. ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 17. ஓகேங்களா? இதுதான் நம்ம வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9469 98 18 8717 அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஏபிசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டீங்க. மறக்காம வீடியோ டாப்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், தெரியும். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 7, செகண்ட் ஒன் நம்பர் 1, அதாவது 1, தேர்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. ஓகேங்களா? 719 நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நாளைக்கு ஆட்ட நாயகன் 719. இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 719 மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? 719 இதுதான் நாளைக்கு முக்கியமாக வர்றதுக்கு. இதில் அதிகபட்சம் 3 நம்பர் வரைக்கும் அடிக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2 நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்த்து உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆக மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.